வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அமைச்சரவையில் காலியான அமைச்சர் பதவி குறித்து பிரதமர் அன்வார் பேசவில்லை. ஆந்தனி லாக் தகவல். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லி, இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் நிலத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் ஆகியோர் பதவி விலகியதால் ஏற்பட்ட காலி இடங்கள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்படவில்லை என்று அவர் கூறினார். அமைச்சரவையில் மாற்றம் எதுவும் இல்லை என பிரதமர் கூறியதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பதவி தொடரும் என்றும் ஆந்தனி லாக் நகைச்சுவையாக தெரிவித்தார். 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்தார். இதில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படைகள், தன்னார்வலர்களோடு பிற பிரிவினரும் சிறப்பாக பணியாற்றியதாக அவர் பாராட்டினார். இந்த உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்ற நிகராளிகளும் தலைவர்களும் மலேசியாவின் ஏற்பாடுகள், ஒழுக்கம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாராட்டியுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். அனைத்துலக தரத்திலான கலாச்சார நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர்களை கவர்ந்ததாகவும் இது மலேசியாவின் குழு பணியின் வலிமைக்கு ஒரு சான்றாகும் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்கள் பதவி விலகினாலும் PKR கட்சிக்கு தாங்கள் தொடர்ந்து விசுவாசமாக இருப்போம் என நிக் நஸ்மி நிக் அமாட் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே நேரம் சமூக ஊடகங்களில் பரவிய 11 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு தங்கள் ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்ற தகவலையும் அவர் மறுத்துள்ளார். PKR துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து நிக் நஸ்மி இயற்கை வளங்கள் நிலைத்தன்மை அமைச்சர் பதவியிலிருந்தும் ரஃபிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்தும் விலகினர். மக்கள் ஆட்சிக்கு மதிப்பளிக்கும் வகையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்களுக்கு தனி பாதை அமைக்கும் யோசனை பொதுப்பணி அமைச்சின் பொறுப்பு என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். சாலை வடிவமைப்பு, உள்கட்டமைப்பு தொடர்பான அனைத்து அம்சங்களும் பொதுப்பணி அமைச்சின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என அவர் விளக்கினார். போக்குவரத்து அமைச்சு தற்போதுள்ள விதிமுறைகளை அமல்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. அதன்படி கனரக வாகனங்கள் முந்திச் செல்லும் போது தவிர எப்போதும் இடது பாதையில் செல்ல வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த புதிய விதி மீறல்களை சாலை போக்குவரத்து துறையான JPJ தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் என்றார். உயர்ந்து வரும் மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பொதுமக்கள் மலிவு விலையில் சுகாதார காப்பீடு திட்டங்களை வாங்க உதவும் வகையில் தேசிய மருத்துவ நிதியை உருவாக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. IA இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸின் சுகாதார பராமரிப்பு சேவைகளின் தலைவர் டாக்டர் அனில் மூர்த்தி இவ்விவகாரம் குறித்து பேசுகையில், சிங்கப்பூரின் தேசிய காப்பீடு திட்டமான மெடிஷீல்ட் ஹயாட்டிலிருந்து மலேசியா பாடம் கற்கலாம் என்று கூறினார். இஃது ஊழியர் சேமநிதி போன்ற ஒரு தேசிய காப்பீடு திட்டம் என்றும் பொது மருத்துவமனைகளிலும் தனியார் துறைகளில் சுகாதார சிகிச்சைகளுக்கும் நிதி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். இந்த மாதிரியானது அனைத்து குடிமக்களுக்கும் நியாயமான விலையில் காப்பீட்டு திட்டங்களை அணுகுவதற்கு சம வாய்ப்பை வழங்கும் என்று டாக்டர் அனில் மூர்த்தி வலியுறுத்தினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அளித்து வந்த ஆதரவை பல PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டுக் கொண்டதாக பரவியுள்ள பட்டியல் தீய நோக்கமுடைய ஆதாரமற்ற அரசியல் சூழ்ச்சி என்று சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனேஸ்வரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி போலியானது, அடிப்படையற்றது என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை குலைக்கும் ஒரு முயற்சி என்றும் அவர் கூறினார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் சங் லீ காங் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வதந்திகளை மறுத்துள்ளனர். இந்த அரசாங்கம் அப்படியே உள்ளது, மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது, மேலும் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக உள்ளது என்று யுவனேஸ்வரன் வலியுறுத்தினார். விவசாயத்துறையில் உள்ள தொழிலாளர்கள் வயதானதால் மலேசியாவின் விவசாயத்துறை கடுமையான சவாலை எதிர்கொள்கிறது என்று
துணை பிரதமர் ஃபடீலா யூசுப் தெரிவித்துள்ளார். விவசாயிகளில் கிட்டத்தட்ட பாதி பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதால் இஃது உற்பத்தி திறனையும் நாட்டின் உணவு உற்பத்தியை தக்க வைத்துக் கொள்ளும் திறனையும் பாதிக்கிறது என்றார். இத்துறையின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய மேலும் பல இளைஞர்களை விவசாயத்துறையில் ஈர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திறமையான போட்டித்தன்மை வாய்ந்த இளம் தலைமுறை இல்லாமல் இறக்குமதி சார்பு நிலையை குறைப்பதற்கும் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உள்ள இலக்குகள் அடைய கடினமாக இருக்கும் என அவர் மேலும் கூறினார். தற்போது தனது கவனம் தம்முடைய வணிகங்களிலும் நடப்பில் இருக்கும் சில திட்டங்களிலும் இருப்பதால் அரசியலுக்கு திரும்புவதற்கோ அல்லது எந்த கட்சியிலும் இணைவதற்கோ உடனடி திட்டமில்லை என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதி வரை அரசியலுக்கு திரும்பும் எண்ணம் இல்லை என்றும் தான் தற்போது ஈடுபட்டு வரும் விவகாரங்களில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார். முன்னாள் ரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினரான கைரி அரசியலுக்கு திரும்புவார் என்ற ஊகங்கள் வெளியான நிலையில் அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். எந்தவோர் அரசியல் கட்சியிலிருந்தும் வாய்ப்புகள் கிடைத்ததா என்று கேட்பதற்கு தற்போது தனது கவனம் தனது வணிகங்களில் இருப்பதாகவும் ஆண்டு இறுதிக்கு பிறகு இது குறித்து பேசலாம் என்றும் பதிலளித்தார். மலேசிய தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபசேல் மலேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை மிதிக்கப்படும் டிக்டாக் நேரலை வீடியோ குறித்து ஆராய மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்திற்கு கட்டளையிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து ஒளிபரப்பப்பட்ட இந்த வீடியோ மலேசியா இலங்கை இணைய மிரட்டல்களுக்கு இடையிலான இணைய போரின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ குறித்து ஆணையம் விசாரித்து வருவதாகவும் நேரலை ஒளிபரப்பிற்கான அணுகலை தடுக்க முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இது ஒரு மனித உரிமை தேசிய பாதுகாப்பு பிரச்சினை என்று உலகளாவிய மனித உரிமைகள் கூட்டமைப்பான GHRF தெரிவித்துள்ளது. ஜொஹோர் தமன் கோத்தா மசாயில் உள்ள ஒரு அலுவலகத்தில் ஒரு பெண் ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறைக்கு புகார் கிடைத்துள்ளது. 34 வயதுடைய பாதிக்கப்பட்ட பெண் கடந்த மே 15ஆம் தேதி மாலை 5:53 மணிக்கு புகார் அளித்துள்ளார் என சரிஹலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது சொஹைமி இஷாக் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவம் மே 15 அன்று மதியம் 1:05 மணியளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. விசாரணைகள் நிறைவடைந்து மே 28ஆம் நாள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக ஜொஹோர் மாநில துணை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோடைக்கால பள்ளி விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் பள்ளி மாணவர் ஒருவர் ஆசிரியை ஒருவரிடம் தகாத முறையில் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 17 வினாடிகள் கொண்ட இந்த காணொலியில் மாணவர் தான் காதலியை சந்திக்கவே பள்ளிக்கு வந்ததாக கூறுகிறார். மாணவரின் இத்தகைய பதிலால் ஆசிரியை அதிர்ச்சி அடைகிறார். மேலும் இதன் தொடர்ச்சியாக தாம் பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டாலும் கவலை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் பலரிடையே கோபத்தை வரவழைத்ததுடன் மாணவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஓப்ஸ் காசா 2025 அமலாக்கம் குறித்து உணவக உரிமையாளர் சங்கங்களுடன் சந்திப்பு நடத்தினார் நகரி சம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் S. வீரப்பன். சமையல் எரிவாயுவை மானிய விலையில் இருந்து வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு மாற்றுவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வணிகங்களுக்கான செயல்பாட்டு செலவுகள் அதிகரிப்பது குறித்து மாநில அரசு கவலை கொண்டுள்ளது. சிறு வணிகர்களுக்கு திடீர் சுமை ஏற்படாதவாறு சட்ட அமலாக்கத்தில் சமநிலையான அணுகுமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று வீரப்பன் உறுதியளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.